நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு காய் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கும் நல்லா டேஸ்ட் வர்றதுக்கும் இந்த பொட்டாசியம் சத்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த வாழைப்பழத்துலேயும் வாழைப்பழத்தோட தோல்லையும் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. நம்ம மாடி தோட்டத்துக்கு தேவையான திட உரங்களும் நம்மளே தான் ரொம்ப சுலபமான முறையில் குறைஞ்ச செலவில் தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது தான் நமக்கு நிறைய செலவுகள் மீதமாகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு ஆர்கானிக்கான ஒரு காய்கறிகளும் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வாழைப்பழ கரைசலை எப்படி தயாரித்து எப்படி பயன்படுத்துகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வாழைப்பழ கரைசல் தயாரிக்கிறத பற்றி ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழ கரைசல் தயாரிக்கும் போது நிறைய புழுக்கள் வருது, ஸ்மெல் வருது அப்படிங்கிறாங்க. ஸோ மீன் அமிலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்மெல் வரும். ஆனால் இந்த வாழைப்பழ கரைசலை நான் வந்து ரொம்ப நாளாக தயாரித்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நீண்ட நாட்களுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதில் எந்த வித கெட்ட வாடையும் வர்றது கிடையாது, எந்த விதமான புழுக்களும் வர்றது கிடையாது. இந்த மாதிரி வாழைப்பழ கரைசலை நம்ம நல்லா சுத்தமான முறையில் தயார் செஞ்சு நல்லா நொதிக்க வச்சு நல்லா பிழிஞ்சு அதை நல்லா வடிகட்டி வெறும் திரவமான நிலையில் இருக்கக்கூடியதை மட்டும் சேகரித்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா வருஷ கணக்காக நீங்கள் சேமித்து வச்சாலும் அது கெட்டு போகாது. இந்த வாழைப்பழ கரைசலை அதிகமாக பயன்படுத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழ கரைசல் தயாரிக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்குது. நமக்கு வாழைப்பழமும் ஈஸியாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த வித கெட்ட வாடையும் வர்றது கிடையாது. பயன்படுத்துறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் நிறைய பொட்டாசியம் சத்துக்கள் இருக்குது. இதுக்காக தான் இந்த வாழைப்பழ கரைசலை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். பாருங்கள், காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா செழிப்பாக வரணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பொட்டாசியம் சத்துக்கள் நிறைந்த கலவை நிறைய கொடுக்கணும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல் நிறைய வச்சுருக்கேன். பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 3 டப்பாவில் இருக்குது. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தயாரித்தது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் காலியாகிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வடிகட்டி ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது தயாராகிட்டு இருக்குது. மறுபடியும் அடுத்து தயார் பண்ணுறதுக்காக வாழைப்பழம் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரொட்டீனாக தயார் பண்ணி நம்ம லோட் பண்ணிட்டே இருப்போம். நம்ம அடிக்கடி நம்ம மாடி தோட்டத்தில் இப்போ இந்த வாழைப்பழ கரைசல் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ கரைசல் தயாரித்து பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப சுலபம் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புழுக்கள் வராமல் ஸ்மெல் வராமல் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். ப்ளஸ் எப்படி நம்ம செடிகளுக்கு பயன்படுத்துறது அப்படின்றதையும் சொல்லிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் இருக்குது. பாதிக்கு மேலே திடமானதாக இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி குலுக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா நொதிச்சிருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாதி தயாராக இருக்குது. இதில் ஏதாவது பூச்சிகள் இருக்கான்னு பாருங்கள். எந்த வித பூச்சிகளும் இதில் கிடையாது. இந்த மாதிரி பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துலையும் கைப்படாமல் பாட்டில் வந்து இது மாதிரி நல்லா குலுக்கி விடணும் டெய்லி. இப்போ பாருங்கள், மொத்தமாக மிக்ஸ் ஆகிருச்சு. எப்போவுமே வாழைப்பழ கரைசல் தயாரிக்கும் போது பாட்டில் ஃபுல்லாக போடக்கூடாது. பாட்டிலில் பாதி அளவுக்கு தான் போடணும். மீன் அமிலம் தயாரிக்கும் போதும் இப்படி தான் சொல்லியிருந்தேன், பாதி அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம எடுத்து குலுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா ஃபில் பண்ணிட்டோம்னா அதை வந்து நம்ம குலுக்க முடியாது. கீழே இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது கீழேயும் வராது. அப்போ வந்து நொதித்தல் சரியாக நடக்காது. சரியாக நொதிக்கலைன்னா அதில் வந்து புழுக்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் தினமும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுறது நல்லது. சரி, இப்போ நம்ம இந்த வாழைப்பழ கரைசல் தயாரிக்கும் போது முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் பார்ப்போம். இந்த ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் தயாரிக்கக்கூடிய வாழைப்பழ கரைசலில் எந்தவித கெட்ட வாடையோ அல்லது புழுக்களோ வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்று நீங்கள் நல்லா வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமாக எடுத்தது ரொம்ப நல்லது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பை மட்டும் நீக்கிட்டு முடிஞ்சால் கட் பண்ணி போடுங்க. அப்படி இல்லைன்னா பிசைஞ்சு போட்டால் ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் எவ்வளோ வாழைப்பழம் எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான வெல்லம் எடுத்துக்கணும். வெல்லமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது பனங்கருப்பட்டியோ ஏதாவது எடுத்துக்கலாம். ஏன்னா வாழைப்பழத்தை வந்து அதிகமாகவும் பனங்கருப்பட்டியை குறைவாகவும் போட்டோம்னா நமக்கு சரியாக நொதிக்காது. இதுக்கு இந்த வாழைப்பழம் தான் எடுத்துக்கணும்னு எந்த விதிமுறையும் கிடையாது. உங்கள் கிட்ட எந்த மாதிரி பழங்கள் கிடைக்குதோ அந்த எல்லா வாழைப்பழமும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி, இது வந்து பார்த்திங்கன்னா ரஸ்தாளி, இந்த மாதிரி நிறைய வகையான பழங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம காசு கொடுத்து கூட வாங்கணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் ஏதாவது கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சீசனில் பார்த்திங்கன்னா நிறைய வாழைப்பழம் சீக்கிரமாக இந்த மாதிரி கருப்பாயிரும். இந்த மாதிரி கருப்பானதுக்கப்புறம் சரியாக யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பழத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. கேட்டு வாங்கி இந்த மாதிரி சம்மர் சீசனில் நிறைய வாழைப்பழ கரைசல் தயாரித்து வச்சுக்கிங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆனாலும் கூட இது கெட்டு போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் இப்போ தயாரித்து வச்சுட்டா நீங்கள் அடுத்த ஆடிப்பட்டத்தை கூட பயன்படுத்தலாம். நான் வந்து எனக்கு எப்பப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சமாக தயாரித்து இதில் ஆட் பண்ணிகிட்டே போவேன். வாழைப்பழ கரைசலில் புழு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயத்தில் சரியான அளவுக்கு வாழைப்பழமும் சரியான அளவுக்கு வெல்லமும் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக நல்லா பிசைஞ்சு அதை ஒரு டப்பாவில் நிரப்பணும். ரெண்டாவது விஷயம், டப்பாவில் நிரப்பும் போது நம்ம முழுசாக நிரப்பக்கூடாது. இந்த அளவுக்கு டப்பாவில் பாதி அளவுக்கு இருக்க மாதிரி தான் நம்ம நிரப்பணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே வந்து திடப்பொருள் எல்லாமே தேங்கியிருக்கும். திரவ பொருள்லாம் கீழே போயிடும்.
அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த திரவ பொருளில் தான் இந்த வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ கரைஞ்சிருக்கும். இந்த வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா திடமாக வந்து மேலே மிதந்துட்டு இருக்கும். அப்படியே இருந்ததுன்னா நமக்கு சரியாக அது வந்து நொதிக்காது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம டெய்லி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், இந்த மாதிரி கலக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இதை கலட்டி கை வச்சு கலக்கிடுவாங்க, இல்லை குச்சி வச்சு கலக்கிடுவாங்க. அப்படி வச்சு கலக்கும்போது நம்ம கையிலையோ அல்லது இந்த குச்சிலையோ இருக்கக்கூடிய சில பாக்டீரியாக்கள் போய் உள்ள புழு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லாமல் நீங்கள் டப்பா மூடி போட்டு வச்சு அந்த மூடியை எடுத்து இப்படி குலுக்குனிங்கன்னா உள்ளே எந்த விதமான பாக்டீரியாவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வந்து புழு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி குலுக்கும்போது உங்களுக்கு 100% நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக நொதிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 21 நாள் நொதிக்க வைக்கலாம். 21 நாளுக்கு மேலே நொதிக்க வச்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது. நம்ம சப்போஸ் இப்போ நம்ம தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம், 21 நாள்ன்றது 1 மாதம் ஆயிடுச்சுனாலும் ஒன்றும் கவலை கிடையாது. அது 1 மாதம் ஆனாலும் அப்படியே நொதிச்சிட்டே தான் இருக்கும். அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அந்த 1 மாதத்துக்குள்ளார நம்ம என்ன பண்ணோம்னா இதை எடுத்து வடிகட்டணும். இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு பிழியும் போது அந்த பிழிகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காக இருக்கும். தேன் மாதிரி இருக்கிறதால உங்களால் வந்து ஈஸியாக வந்து வடிகட்ட முடியாது. சாதாரண வடிகட்டியில் வந்து அது அப்படியே ஸ்லட்ஜு தேங்கி நிற்கும், வடியாது. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்ட்வேர்ஸ்லாம் போர் வலை அப்படின்னு கேட்டால் தருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட கொசு வலை இருந்ததுன்னா கூட அதை விட பயன்படுத்தலாம். ஆனால் கொசு வலையை விட போர் வலை வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நல்லா நெருக்கமாக இருக்கிறதால அதில் எந்த வித கழிவுகளும் வர்றதில்லை. நல்லா அழுத்தி பிசையும் போது திரவ நிலையில் இருக்கக்கூடிய வாழைப்பழ கரைசல் மட்டும்தான் அதில் வெளியே வரும். அந்த கரைசலை நம்ம சேகரித்து வச்சிட்டோம்னா நம்ம புழுக்கள் பூச்சிகள் எதுவுமே வராது. அப்படி இல்லாமல் நம்ம கழிவுகளோடு சேர்த்து அப்படியே சேகரித்து வச்சோம்னா தான் அதில் புழுக்கள் பூச்சிகள் அல்லது கெட்ட வாடை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 பாட்டில் இருக்குது. ஒன்று வந்து தயாராகிட்டு இருக்கக்கூடியது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தயாரித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது ஃபுல் பாட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி தயாரித்தது, அதனால் முதல்ல இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை யூஸ் பண்ணி காலி பண்ணதுக்கப்புறம் தான் இந்த பாட்டில் எடுப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி முடியறதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நமக்கு இது தயாராகிடும். இது தயாராகிறதுக்குள்ளார நம்ம பார்த்தீங்கன்னா இதை இன்னொரு பாட்டிலில் போட்டுருவேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் தயாரிச்சே இருந்தோம்னா நமக்கு வெளியில் வந்து காசு கொடுத்து எந்த திரவ உரங்களும் நம்ம வாங்க தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாக தயாரிச்சுக்கலாம். நம்ம மீன் அமிலம் பஞ்சகாவியா தயாரிக்கிறத விட இந்த வாழைப்பழ கரைசல் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால் நீங்களும் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வாழைப்பழ கரைசலை நம்ம செடிகளுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த மாதிரி வாழைப்பழ கரைசலை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை செடிகளுக்கு கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 10லேருந்து 20 ml வரைக்கும் கலந்து கொடுக்கலாம். ரொம்ப அதிகமாக கொடுத்தோம்னா இலைக்கு மேலே டாட்டாக வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இந்த வெயில் காலத்தில் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டாம். நம்ம வாரம் கொடுக்குறதால நம்ம 1 லிட்டருக்கு ஒரு 10 ml அப்படின்ற மாதிரியே கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் நிறைய கொடுக்குறத விட கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கடி கொடுத்தோம்னா அது சத்துக்கள் ஈஸியாக போய் சேரும். இந்த வாழைப்பழ கரைசலை நம்ம செடிகளுக்கு நீர் பாசனம் பண்ணும்போது பாசன நீர் வழியாகவும் கொடுக்கலாம் அல்லது இலை வழியாகவும் தெளிக்கலாம். பாசன நீர் வழியாக கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் டைரெக்டாக வெஞ்சூர் சிஸ்டம் இருக்குங்களா, வெஞ்சூர் சிஸ்டத்தில் ஒரு பக்கெட்டில் ஊற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சக் பண்ணி எடுத்துக்கும். இப்போ நம்மக்கிட்ட தயாராக இருக்கக்கூடிய வாழைப்பழ கரைசலை நம்ம செடிகள் மேலே தெளிக்க போகிறோம். தெளிக்கிறதுக்கு நம்ம 1 லிட்டருக்கு 10 ml எடுத்துக்க போகிறேன். இதை செடிகள் தெளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கிட்டு அப்புறம் தெளிங்க. இப்போ கலக்கியாச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு திரவ நிலை இருக்குதுன்னு பாருங்கள். நமக்கு 1 லிட்டருக்கு 10 ml வேணும். அப்படி பார்த்தீங்கன்னா 10 லிட்டரில் நான் வந்து இப்போ ஸ்ப்ரே பண்ண போகிறேன். ஒரு 100 ml எடுத்துக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு திரவ நிலை இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு 100 ml எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கழிவுகளும் இல்லாமல் நல்லா தேன் மாதிரி இருக்கும் திரவ நிலையில். உங்களுக்கு கையில் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் ஏதாவது ஸ்லட்ஜ் இருக்குங்களா, எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தேன் மாதிரி இருக்கும், எந்த வித கழிவுகளும் இருக்காது. ஸோ கழிவுகளோடு வச்சிங்கன்னா சீக்கிரமாக கெட்டு போய் புழுக்கள் வரும். அதனால் கழிவுகள் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு வைக்கிறது நல்லது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 லிட்டர் பக்கெட்டில் ஊற்ற போகிறோம். பக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் அளவில் பக்கெட்டு. இப்போ இதில் ஊற்ற போகிறேன். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா திரவ உரம் செடிகளுக்கு தெளிக்கிறதுக்கு தயாராகிருச்சு. நம்ம செடிகள் மேலே தெளிக்கும் போது நல்லா டைல்யூட் பண்ணி தெளிக்கணும். செடிகள் மேலே இருக்கக்கூடிய பாசத்தில் செடிகளுக்கு நிறைய தெளித்தோம்னா செடியோட வளர்ச்சி ரொம்ப அபாரமாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம இந்த அளவு டைல்யூட் பண்ணாமல் கொஞ்சம் அதிகமான அளவு கொடுத்தோம்னா செடிகள் மேலே இலைகள் மேலே டாட்டாக வர ஆரம்பிக்கும்.
சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. எப்போவுமே நீங்கள் இந்த திரவ உரம் கிடையாது, எந்த திரவ உரம் பயன்படுத்தினாலும் அதை வந்து நல்லா டைல்யூட் பண்ணி பயன்படுத்துறது நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 லிட்டர் தயாராக இருக்குது. இதை வந்து நம்ம செடிகளுக்கு தெளிக்க போகிறோம். ஸோ இது என்னுடைய ஸ்ப்ரே பம்போட ஓஸு. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கெட்டில் ஊற்றியாச்சு. பம்ப் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து செடிகள் மேலே தெளிக்க போகிறேன். நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது நல்லா செடிகள் மேலே நல்லா நனைகிற அளவுக்கு ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வாழைப்பழ கரைசலை செடிகள் மேலே தெளித்து விடுறதால செடியில் வரக்கூடிய காய்களுடைய வளர்ச்சியும் நல்லாயிருக்கும், இந்த காய்களுடைய சுவையும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வாழைப்பழ கரைசல் தயாரித்து பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சுலபந்தான். நீங்களும் எதனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.